ஒரு படம் முடிச்சுட்டு ஃபுட்டேஜோட போய் ஒரு எடிட்டரை பார்க்கறதுக்கும் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லயே ஒரு எடிட்டரை பார்க்கறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுக்கும் அந்த படம்? அது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே ஒரு எடிட்டரை பார்க்குறதுன்றது வந்து உங்களுடைய உங்களுடைய ஃபினான்ஸோடைய ஸ்ட்ரகிளையும் அது குறைக்குங்க. நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனாக உங்களோட வேல்யூவை நீங்கள் குறைக்கலாம். எப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்க, ஸ்கிரிப்ட்லேயே அவர் போய் பார்க்கும்போது அவர் கூட பேசும்போது சிலது சொல்லுவார், ப்ரோ இது வேண்டாம் ப்ரோ, இந்த இதை எடுத்துட்டாலே இதுலேயே நம்ம கன்வே பண்ணலாம், இதை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதிலே கன்வே ஆகிடும், தனியாக ஒரு இது வேண்டாம். நீங்கள் காயங்குளம் கொச்சின்னு ஒரு மலையாள படம் பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்கீங்களா யாராவது? காயங்குளம் கொச்சின்னு சொல்லிட்டு நிவின் பாலி நடிச்சது, யாரும் பார்த்ததில்ல. காயங்குளம் கொச்சின்னு ஒரு படம் இருக்குது. அது வந்து ரியல் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். அதாவது ஒரு திருடன், அந்த திருடன் பழைய கதை ஹிஸ்டாரிக்கல். அந்த திருடன் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வருவான். அந்த இன்னொரு ஊருக்கு வர்ற நாள் வந்து அந்த நாட்டுடைய ராஜா வந்து முடிசூடுற நாள் கதைப்படி. இப்போ அந்த முடிசூடுற நாளை ஷூட் பண்ணோம்னா அவ்வளோ செலவாகும். அது ஒரு ஷாட்டு தான். ஒரு ஷாட்டுக்காக நம்ம எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும்? அப்போ வந்து இயக்குனர் வந்து எடிட்டர் கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அது மட்டும் ஒரு நாள் தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்தி முடிசூட்டினாங்க. அப்போ வந்து அந்த இவன் வரான், அது எல்லாம் மலை இருக்குது, நிறைய மலை இருக்குது, காடு இருக்குது. தூரத்தில் 4 பேர் வந்து எல்லாத்தையும் மாட்டி நடந்து போகிறாங்க. நேத்தி ராஜாவோடைய இது வந்து எப்படி நடந்தது தெரியுமா? முடிஞ்சு போச்சா? கன்வே ஆயிடுச்சு அவங்களுக்கு, அவ்வளோதானே. இப்போ முடிசூட்டுறதை எடுத்துட்டு நான் யானையெல்லாம் வர வச்சு, குதிரையெல்லாம் வர வச்சு, அதுக்கும் கதைக்கும் தேவையில்லை, நான் முடிச்சேன். எப்படி பிரம்மாண்டமாக நடந்து நான் வாய்ஸ் ஓவரில் த்ரோ பண்ணிட்டு போயிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பேக்ரவுண்ட் வாய்ஸில். அப்போது இது வந்து உங்களுக்கு கிடைக்குது மிகப்பெரிய பலம். எடிட்டர் சொல்கிறாரு, இது பண்ணிடலாங்க, சூப்பருங்க. எவ்வளோ பெரிய இதை வந்து காலி பண்ணிட்டாரு, குறைச்சிட்டாரு இல்லையா? அது வந்து ரொம்ப நீங்கள் இப்போ வந்து எடிட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது தேவையாக இருக்குமோ, அது தேவையாக இருக்குமோ, அது வேணுமோ, இது வேணுமோ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? வேண்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா உங்களுக்கு எவ்வளோ பலமாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாங்க, இது போதுங்க. சார், செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு ரைட்டர் டைரக்டருக்கு வந்து எவ்வளோ எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் அவருக்கு சஃபிஷியன்ட்? இல்லை, ரைட்டருக்கு வந்து எடிட்டிங் நாலேஜ் தேவையில்லைங்க. ஏன்னா எடிட்டிங் நாலேஜுக்கு அவர் போனார்னா ஒரு சிந்தனையில் மாட்டிப்பாருங்க. சிந்தனை அவர் வந்து அவரோட இயல்புலேயே அவர் எழுதட்டும். அவருக்கு வந்து கதை சார்ந்தது தான், எடிட்டிங்க்கு அவருக்கு வேண்டாம். இப்போ வந்து மலையாள சினிமாவில் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து தனியாகவே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டைரக்டருக்கு அடுத்தது ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். அவங்க ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு. அவங்க வந்து எடிட்டிங்கில் தலையிட மாட்டாங்க. படம் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு கடைசியாக அவருக்கு போட்டு காமிப்பாங்க. பெரும்பாலும் எடிட்டிங்கை வந்து இது பண்ணுறது இயக்குனர் மட்டும்தான். ஒரு சிறந்த இயக்குனர் ஒரு சிறந்த படைப்பை தர முடியும். ஓகே, அந்த ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து எல்லாருக்கூடையும் கனெக்டாக இருக்கிற பட்சத்தில் அது படைப்பு வந்து ரொம்ப சிறப்பானதாகிடும். அதான் இயக்குனர் வந்து எல்லாரும் இம்பார்ட்டன்ட் தாங்க. சினிமோட்டோகிராஃபர் இம்பார்ட்டன்ட் தான், மியூசிக் டைரக்டர் இம்பார்ட்டன்ட் தான், சவுண்ட் மிக்சிங், சவுண்ட் இன்ஜினியர் எல்லாருமே இம்பார்ட்டன்ட்ங்க. அவர் வந்து அவருடைய இம்பார்ட்டன்ட் தாண்டி அவருடைய பாதியாக எப்போ ஒரு எடிட்டர் நினைக்கிறாரோ அது அந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க. இப்போ இந்த சிங்கிள் ஷாட்னு நிறைய படங்களை யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்க சார். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் கூட இந்த சிங்கிள் ஷாட்னு யூஸ் பண்ணும்போது அது ஒரு 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ அது போகுதோ, இல்லை 15 மினிட்ஸ் வரைக்கும் கூட ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அது வந்து அந்த 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 ஷாட்டில் நடிக்கிற நடிகர்கள் அவங்களோட நடிப்பை ரொம்ப கம்மி பண்ணுதோ. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் ரவி சார் சொல்லியிருந்தார், சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தை வந்து பிரகாஷ் ராஜ் எனக்கும் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் இருந்தது, அது ரொம்ப நல்லா பேசியிருந்தேன். பட் ஆனால் எங்கள் அப்பா அது எடிட்டிங்கில் வந்து இல்லை இது சிங்கிள் ஷாட்டாக இருந்தாலும் இது நான் எடிட் பண்ணதுக்கப்புறம் பாருன்னு சொல்லிட்டு அந்த எமோஷன்ஸை எல்லாரோட எமோஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி பண்ணும்போது நான் சிங்கிளாக பண்ணதை விட நான் எடிட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, பட் நான் நடித்ததை விட இது நல்லா இருந்தது அப்படின்னாங்க. ஆனால் இப்போது நிறைய கேமராமேன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஒன்று கண்டிப்பாக ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று வைக்கணும், அதான் பேர் அப்படின்ற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அது ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால இந்த ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நடிக்கக்கூடியதை கம்மி பண்ணுறாங்க. எங்கேயா ஒரு மிஸ்டேக் ஆகிட்டா மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்குமோ. ஸோ யாராவது ஒருத்தர் சொதப்பிட்டா வந்து நம்ம திரும்ப ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களா என்னவோ தெரில, அவங்களோட நடிப்பு அங்கே ரொம்ப கம்மியாகி போகுது. அது ஃபுல்லாக எடுத்து முடிக்கும் போது அஸ் அ கேமராமேன் அவர் ஜெயிச்சிடறாரு, பட் ஆனால் அந்த சீனில் இருக்க நடிகர்களும் அந்த சீனை தோற்று போதும்னு எனக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் கண்டிப்பாக எனக்கு நான் இதுவாக சொல்கிறேங்க, ஒரு படத்துக்கு போலார சொல்கிறேன், சிங்கிள் ஷாட் வந்து இருக்கக்கூடாதுங்க என்னை பொறுத்தவரை. ஏன் இருக்கக்கூடாது சிங்கிள் ஷாட்? ஏன் அப்படின்னா அந்த சிங்கிள் ஷாட்டு வந்து உங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக மட்டும் தாண்டி அதை தாண்டி அது
அதாவது இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷில் ஒரு ஹாலிவுட்டில் ஒரு படம் இருக்குங்க, பட் படம் பேர் தெரியல. என்னன்னா அதோடைய மூடு என்னன்னா, அங்கே வந்து பிரசிடென்ட் உட்காந்துருப்பாரு, ஃபுல்லாக ஒரு ஸ்டேஜ் இருக்கும், கேமரா இங்கே இருக்கும், ட்ராக்கின் போவாங்க. ட்ராக்கின் போகும்போது வேர்ல்டு வாரோடைய சவுண்டு கேட்கும். அதாவது வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஒன்று இது கேட்கும். அப்படியே அந்த சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிரசிடென்ட் கிட்ட போகும்போது அவங்க வேர்ல்டு வாரில் தோற்றுருவாங்க உங்களுக்கு. ஸோ இது சிங்கிள் ஷாட். ஓகே, அவன் வந்து பேக்ரவுண்டில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான், லேயர்ஸ் சவுண்டாக வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான். அந்த சவுண்டில் வந்து அப்படியே ட்ராக்கின் போகும்போது அவன் எல்லாத்தையும் இதில் சொல்கிறான், எல்லா ரியாக்ஷன் வருது. ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மலாக இருக்கேங்க, அங்கே இருக்க நல்லா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரில்லியன்ட் இருக்கும், அவ்வளோ க்ரௌடு இருப்பாங்க, நடுவில் அவர் உட்காந்துருப்பாரு. எல்லாரோடைய ரியாக்ஷன்ஸ் இல்லை, குட்டி குட்டி சைடில் இருக்க ரியாக்ஷன்லாம் மாறும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க சாதாரண பார்ப்பாங்க, அடுத்து வந்து இப்படி பார்ப்பாங்க, அப்படியே கொஞ்சம் வந்து அப்புறம் வந்து பேய் அரைஞ்ச மாதிரி ஆகிடும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஆர்டிஸ்ட்டை நீங்கள் அப்படி கன்வெர்ட் பண்ணி மாற்றணும். அந்த திறமை இருந்துச்சுன்னா ஓகேங்க சிங்கிள் ஷாட்டு. சிங்கிள் ஷாட்டில் பெரும்பாலும் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஷார்ட் எடுத்துறீங்க, ஒரு 1.5 நிமிஷத்துக்கு எடுத்துறீங்க. அந்த 1.5 நிமிஷத்தை நீங்கள் ட்ரிம் பண்ணால் பாசிபிளே கிடையாது. பேசிக் இதில் சொல்கிறேன், பாசிபிளே கிடையாது, நீங்கள் வச்சே தான் ஆகணும். ஓகேவா? இப்போது நான் ஷார்ட் எடுக்கும்போது, சிங்கிள் ஷார்ட் எடுக்கும்போது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் நான் சீனாவுக்கு அந்த டேபிள் எடிட் பண்ணும்போது அந்த சிங்கிள் ஷாட் வந்து எனக்கு லேகாக தான் தெரியுது. ஆனால் வச்சு தான் ஆகணும். உங்களுக்கே அது லேகுன்னு தெரிஞ்சால் கூட வச்சு தான் ஆகணும். இப்போ கதை மாறினா கூட நீங்கள் வச்சு தான் ஆகணும். தலைகீழாக வந்தாலும் மாற்ற முடியாது. ஆனால் சிங்கிள் ஷாட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் கட் டு ஷாட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து எடிட் டேபிளில் அதை மாற்ற முடியும். ஏன்னா வந்து பெரும்பாலும் வந்து சிங்கிள் ஷாட்டை எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் சிங்கிள் ஷாட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை உங்களால் கேரி பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வெரி நாட் டெக்னிக்கலி நீங்கள் அதை ப்ரில்லியண்ட்டாக காமிச்சா எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க. ஏன் அது எடிட்டாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் டெக்னிக்கலாக நம்ம ஒரு ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணும் போது ஒர்க் ஆகாதுங்க. அது வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். சிங்கிள் ஷாட் ஒர்க் ஆகணும்னா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், இல்லை ஹையை ஏற்படுத்தணும். அதாவது வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமான ட்ராக்கிங்கில் ஒரு பெரிய பேலஸ் அங்கே இருக்குது, எங்கேருந்து கூட்டின்னு போகிறீங்க. இப்போ குரங்கு படத்தில் லாஸ்ட் ஷாட் ஒன்று இருக்கும், ட்ராக் அவுட் வரும் அப்படியே ட்ரோனில். நீங்கள் குழந்தைக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து இவ்வளோ பெரிய மலையில் உட்காந்துருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் பண்ணுறீங்களா? அது வரைக்கும் ஏன்னா அந்த மலையை காமிச்சிருக்க மாட்டோம், தூரத்தில் தான் காமிப்போம். அங்கே ஷார்ட் காமிச்சார். கடைசியில் வந்து அப்படியே ட்ராக் அவுட் வரும்போது தான், டே என்னடா எங்கடா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போது அந்த மலையோட இதை காமிக்கிறதுக்கு தான் ட்ராக் அவுட் போகும். இதே மாதிரி நீங்கள் மூமெண்ட் கொடுக்க முடிஞ்சதுன்னா ஓகே. ஆனால் எடிட்டராக அது வந்து சிங்கிள் ஷாட்டுக்கு, சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு எதுனா எடிட்டர் எந்த எடிட்டர்ஸ்க்குமே சிங்கிள் ஷாட் பிடிக்காது. சிங்கிள் ஷாட் என்னன்னா அது நிறைய விஷயங்களை வந்து பிரச்சனைக்குரியதாகும். ஏன்னா மாற்றி யோசிக்க முடியாது, மொனாட்டமஸாக ஒன்று தான் யோசிக்க முடியும். ஒன்று எடுத்தா அது நோ சேஞ்ச் இல்லை. ப்ரூவ் பண்ணதும் தாண்டி என்னன்னா அது ஃபிக்ஸ்டுங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த ஷாட் அப்படின்னா ஒரு நிமிஷங்க. நீங்கள் அது வந்து என்ன ட்ரிம் பண்ணுவீங்க, நீங்கள் ரேம்ப் பண்ணுவீங்களா? அசிங்கமாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் ஃபிக்ஸ்டு. அதில் நான் என்ன யோசிக்கிறது இருக்குது, அதில் எடிட்டராக நீங்கள் பிளாக் எடுத்துட்டீங்க, அந்த பிளாக்கை நான் வச்சுருவேன், அந்த பிளாக்கை பண்ணிட்டு போக வேண்டியதான். அடுத்து நான் அதில் எடிட்டராக என்ன பார்ட் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அது இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே நவுத்தி போக வேண்டியதான். சுப்பிரமணியம் படம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி நேரம் 20 நிமிஷம் சார். அது ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து சசி சார்லாம் வந்து இந்த இவ்வளோ மணி நேரத்தில் தான் வரணும் படம் அப்படின்ற மாதிரி எடிட்டிங் ஒர்க் பண்ணி ஸ்டோரி போர்ட் பண்ணி ரைட்டிங் எழுதும் போதே எடிட் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு 2 மணி நேரம் 20 நிமிஷம் படம் கரெக்டாக இருந்தது எடிட்டர் சொன்னார் சார். நீங்கள் சொல்கிற போது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படம்லாம் எடுக்கிறாங்களா சார்? அது வந்து எடிட்டரை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்குங்களா, இல்லை அவங்க நாலேஜ் இல்லாமல் எடிட்டிங் நாலேஜ் இல்லாதனால ரொம்ப ப்ரெஷர்? இல்லைங்க, ஆக்சுவலி வந்து உண்மையாக கேட்டிங்கன்னா சில டைம் வந்து எடிட்டருக்கு வந்து அது ஒரு ப்ரெஷராக தாங்க வரும். சம்டைம்ஸ் வந்து எடிட் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 4 hours இருக்கும் ஃபைனல் கட்டு. அது வந்து மிகப்பெரிய ப்ரெஷருங்க. அது வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த டேபிள் வரும்போது தான் தெரியும், ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் அந்த எடிட்டருக்கு. அதை வந்து ஒரு 2.5 மணி நேரமாக கன்வெர்ட் பண்ணுறது, எனக்கு எல்லாமே வேணும், பானைக்குள்ளே யானை போகணுன்ற மாதிரி இருக்கும். அப்போது அவருடைய மனநலன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் தான் அவர் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டுப்பார். அவர் சொன்னார்ல, ஒரு ஃபுட்டேஜ் நான் கொடுத்தேங்க 30 செகண்டு தாங்க. அவர் வந்து சொன்னல, அதுக்கான கேள்விக்கான பதிலாக இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை, அந்த எடிட்டரோட சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் அந்த இடத்துல போய் அவரை கொடுப்பீங்க. அதனால தான் நான் வந்து என்ன சொன்னேன், நண்பர்களாக இருக்கணும். நீங்கள் எப்பொழுதுமே வந்து நான் சொல்கிறதுக்காக சொல்லுங்கள், எல்லா படத்தொகுப்பாளரும் ரொம்ப நல்லவங்க. நல்லவங்களாக இருந்தால் தான் அந்த தொழிலுக்கே வர முடியும். ஓகேங்களா? அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப எப்படின்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப பேஷன்ஸு, பரவாயில்ல. நிறைய படத்தொகுப்பாளர்கள் வந்து அவங்களே செலவு பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல,
நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து அவங்களே செலவு பண்ணாங்க. டீ சாப்பிட்றதாங்க, டிஃபன் சாப்பிட்றாங்க, ஸ்டூடியோ ஆகட்டும், கேட்குறதே இல்லாமல் போயிட்டே இருக்குங்க. எடிட்டிங் போயிட்டே இருக்கும். 2017 2016 ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்ன வரைக்கும் எடிட் பண்ணிருப்பாங்க ஹார்ட் டிஸ்க் வச்சுட்டு. எவ்வளோ படத்தொகுப்பாளர் இருக்காங்க தெரியுங்களா? அதே மாதிரி நல்ல அவங்க வந்து என்னன்னா, அந்த விமர்சனங்கள் மூலமா அவங்க இன்னும் காயப்படுத்தப்படுறாங்கன்னு தான் நம்மளுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். அவங்க வந்து யாருக்காக உழைக்கிறாங்களோ அந்த இயக்குனருக்காக, அந்த இயக்குனரே சம்டைம்ஸ் சில படத்தொகுப்பாளரோட நிலைமை என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் அந்த இயக்குனர் கூட பயணப்பட்டிருப்பான். அவரோட அடுத்த படத்தில் அந்த படத்தொகுப்பாளர் இருக்க மாட்டான். அது மிகப்பெரிய தப்புங்க. உன்னுடைய கஷ்ட காலத்துல தான் அவங்க கூட இருந்தாங்க. அப்போ வந்து அது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அது அந்த அந்த கொஞ்சம் கூட நீ ஜெயிக்கணும்னு, அதாவது நான் ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்றியே, அப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறானே ஜெயிக்கிறதுக்கு, அவனுக்கு நீ கை தூக்கி ஒண்ணும்ல. எனக்கு நீங்க வாய்ப்பு தரணும், யாரும் வாய்ப்பு தர மாட்டேனாங்கன்னா, அப்போ வாய்ப்புக்காக ஒருத்தன் நிற்கும் போது அவனுக்கு நீங்க வாய்ப்பு தரணும்ல. இப்போ சார் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க எத்தனை பேர் குரங்கு படல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சைலண்டா இருந்தீங்களே. அப்போ உங்க படத்தை மட்டும் எல்லாரும் பார்க்கணும்னா எப்படி? முடியாது தானே. அப்போ வந்து ஒருத்தனை அங்கீகரிக்கணும்னா, நம்மளை ஒருத்தன் அங்கீகரிக்கணும்னா நாமளும் ஒருத்தனை அங்கீகரிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ எல்லா படத்தையும் அப்படியே இட இருக்க காசுக்கு எல்லா படத்தையும் பார்க்க முடியுமாங்க அப்படின்னு தேவையில்லை. எது உங்களுக்கே தெரியும்ல. இது வந்து கஷ்டத்துல வந்த படம், நல்ல படம்னு எல்லாரும் சொல்றாங்களே. நல்ல படம்னு சொல்லும் போது அது நாட் ஓன்லி குரங்கு படல், அதுக்கு முன்னாடி வந்த கிடாவாகட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் ஆகட்டும், எந்த சின்ன சின்ன படங்கள் சிறப்பான படங்கள். நான் தேர்ட் ரேட்டட் சினிமாவை பற்றி பேசவே இல்லைங்க. சிறப்பான படங்கள் அது எதுவாக இருந்தாலும், தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், ஏதோ சிறந்த படைப்புகள் எல்லாமே நாம் அங்கீகரிக்கும் போது நம்மளுடைய படைப்புகளை வந்து அங்கீகரிக்கப்படும். இல்லை அதுக்கு நம்ம வேதனையாவது படுறது நியாயமாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேங்க, ஆனால் வந்து யாருமே என்னை கவனிக்கலைங்க அப்படின்னு நீங்கள் வேதனை பண்ணுறீங்களே, அந்த வேதனை உண்மையாக உங்களுக்கு உண்மையாக இருக்கும். அது அவனு தானடா கஷ்டப்பட்டான், அவனு தான் நம்ம பார்த்தோமா அப்படின்றது. நீங்க ஒருத்தர் அங்கீகரிங்க, உங்களை ஒருத்தர் அங்கீகரிப்பாங்க. எப்பொழுதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சினிமான்றதை தாண்டி எல்லாருமே வந்து சினிமாவுக்குள்ள வர்றது வந்து சம்பாதிக்கிறதுக்காக இல்லைங்க. சம்பாதிக்கிறதுலாம் அவங்க வேற வேலை போயிருப்பாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் வேணும். அப்போ நம்ம அங்கீகாரம் தேடுறோம் அப்படின்னா, அங்கீகாரத்தை தேடுறவங்களுக்கு நம்ம அதுக்கான சிறப்பை பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கும் அங்கீகாரம் வரும். அவ்வளோதான். அந்த டைலாகை வந்து டிரெக்டர் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. பட் நமக்கு அதை எடிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்கேஸ் அது ஃபுல்லாக எடிட் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சைடில் ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து அவங்க அதை மாற்ற சொல்கிறாங்க. ஸோ ஒரு எடிட்டராக அந்த சீனை எப்படி சார் அணுகணும், எந்த இடத்துல கட் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க? அந்த படத்தில் அவர் ஒரு முக்கியமாக நினச்ச அந்த டைலாக் எழுதியிருப்பார். அது வந்து நம்ம ஓவராலாக அந்த ஃப்ளோவில் பார்க்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகலை. அந்த பட்சத்தில் அது எப்படி சார் அப்ரோச் பண்ணணும்? தைரியமாக வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு படத்தொகுப்பாளர் வந்து அது வந்து நாட் ஓன்லி டைலாகு, ஷார்ட்ஸு எதாக இருந்தாலுமே வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு தெளிவாக சொல்லுங்க. ஆனால் ஃபைனல் கால் டைரக்டர் தாங்க. நான் இதுதான் முடிவு பண்ணுவேங்க. நான் இப்போ ஒரு படம் பண்ணும்போது, எடிட் பண்ணும்போது என்னுடைய தரப்பு நியாயங்கள் எல்லாத்தையும் அவருக்கு முன்னாடி வச்சிருவேன். ஆனால் டிசிஷன் அவர் தான் எடுப்பார். அவர் சொல்கிற டிசிஷன் நான் கேட்பேன். ஓகேங்களா? ஃபைனல் கால் உண்டு தான். நாங்கள் கல் இருக்குன்னு நான் சொல்கிறேன், போட்டு போனால் இடிச்சுக்குன்னு நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு தெரியும், நான் வண்டி ஓட தெரியும், நீ சொல்ல தேவையில்லை, நான் எத்தனை நாள் வந்திருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பிச்சிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. அவர் இடிச்சிட்டாருன்னா மாட்டோம், அவரோட சேர்ந்து எல்லாரும் மாட்டோம். ஓகேங்களா? அதனால ஒரு நல்ல படத்தொகுப்பாளர் என்னன்னா, அவர் வந்து இயக்குனர் சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. இயக்குனர் சொல்ற எல்லாத்தையும் வந்து தப்பா இருக்கிற பட்சத்துல, எல்லாத்தையும் வலுக்கட்டாயமா இல்லை, தப்பா இருக்கிற பட்சத்துல அவர் சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். சொல்லிட்டு அதே நேரத்துல இயக்குனர் காலை தான் ஃபைனலா எடுத்துக்கணும். இதுதான் என்னுடைய விஷயம். ஏன்னா இது அவருடைய படைப்பு, முழுக்க அவருடைய படைப்பு. அதோடைய வெற்றியும் தோல்வியும் இயக்குனர் சார்ந்தது. அவரோட சேர்ந்து நானும் போனா இருந்தா கூட அது அவருடைய, எனக்கு வந்து ஒரு 6 மாசம் 8 மாசம் இல்லை 1 வருஷம் இருக்குன்னா, அவர் வந்து 5 வருஷமா அது உழைச்சிட்டு இருப்பாரு. அதை வந்து நம்ம வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஃபைனல் கால் என்னை பொறுத்தவரையும் அது எதை மாதிரி இருந்தாலும் இயக்குனருடைய காலை தான் நம்ம எடுக்கணும். ஓகே, நான் வருத்தப்படுறது என்னன்னா, ஒரு விமர்சனங்கள் எழுதும் போதும் சரி, இல்லை சமூக தளத்தில் வந்து மற்றவங்க எழுதும் போது ஈஸியாக தட்டிட்டு போகிறது யாருன்னா எடிட்டர். லேகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தட்டிட்டு போங்க. லேகாக இருக்கிறது அவருடைய பிரச்சனை இல்லைங்க, அவர் சொல்லியிருப்பாருங்க, அதை எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அது படத்தொகுப்பாளர் வந்து ஒரு பகுதி தாங்க ஒரு படத்துக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு படத்தொகுப்பாளரை நீங்கள் வந்து இயக்குனர் வந்து
தனக்கு அடுத்தபடியாக ஒரு படத்தொகுப்பாளரை வைக்கும் போது அந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க. அது இதே மாதிரி அது மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேங்க. இயக்குனர் எந்த மாதிரி இயக்குனராக இருந்தாலும் சரி, படத்தொகுப்பாளரை தன்னுடைய இது பாதியாக அவர் எப்போ நினைக்கிறோம் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சிடும். சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். சார் ரொம்ப லீனியராக ரொம்ப ஸ்லோவாக போகிற ஒரு கதை, அந்த கதையை வந்து ஒரு இயக்குனர் எடுத்துகிட்டு வர்றாரு. ஒரு கட்டத்தில் அது அவரே அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி அதை நான் லீனியராக அதை கட் பண்ணி பிளேஸ்மெண்ட்டை மாற்றி போட்ட சொல்லி இன்னொரு த்ரில்லிங் எஃபெக்ட் அந்த சென்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இது வந்து சாத்தியப்படுமா சார் இப்படி பண்ணுறது? அந்த கதை எந்த ஜானர் சார்? சாதாரணமாக ஒரு காதல் கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காதல் கதை, இப்போ காதல் படம்னு ஒன்று இருக்குல்ல, பாலாஜி சக்திவேல் சார், அதே கதை வந்து நான் லீனியராக அதை அவர் மாற்ற சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எடிட்டரை, அது சாத்தியப்படுமான்னு கேட்குறேன். அது ஃபுட்டேஜை பொறுத்துங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபுட்டேஜ். அந்த ஃபுட்டேஜ் வந்து ஒத்துழைக்கிற பட்சத்தில், இல்லை அந்த ஃபுட்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஷூட் பண்ணால் அதை மாற்ற முடியும் அப்படின்னு நம்பிக்கைப்பட்ட பட்சத்தில் கண்டிப்பாக மாற்றலாங்க. அது நல்லா இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் எடிட்டேபிளாக அதை பண்ண முடியுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து, இப்போ ஒருத்தர் இப்போ அவர் இப்படி தலையை சாட்சி வச்சிருக்காரு இல்லையா, இப்போ என்னை பார்க்குற ஒரு ஈகராக என்ன சொல்ல போகிறான் அப்படின்றது ஒன்று பார்வை பார்க்குறாரு இல்லையா, அந்த பார்வையை என்னால் மாற்ற முடியாதுங்க. ஓகேங்களா? எடிட்டில் நான் என்ன நினைச்சாலும் பார்க்கலாம், அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆனால் வந்து அவருடைய பேக் ஷாட்லேயோ இல்லையா இன்னொருத்தரை வச்சு அவரை மாதிரி பேக் ஷாட்டில் வச்சோ, இல்லை ஐயை மட்டும் ரொம்ப க்ளோஸில் வச்சு நீ வேறு எதுவும் பண்ணாத, நீ ஐயை மட்டும் பாரு அப்படின்னு வச்சு இதே மாதிரி பண்ண முடியுங்க. இது மாதிரி ஆனால் அந்த இயற்கையாக ஒன்று ரெக்கார்ட் ஆகுதுல்ல, அது அப்படியே வரும்போது அந்த படம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து செயற்கைத்தனமாக சில பொறுத்துதல். அதை பெரும்பாலும் என்னென்னா, நம்ம செயற்கைத்தனமாக சில விஷயங்கள் பண்ணுறோம் இல்லைங்க, அது நம்மளுக்கு வந்து அந்த டேபிளில் சந்தோஷத்தை தருங்க. சூப்பர், எங்கேயோ எடுத்த ஷார்ட்டை எங்கேயோ வச்சிட்டல, செம்ம ப்ரில்லியண்ட்டாக வந்துட்டேன் நீ, நான் வந்து இதுக்கு எடுக்கவே இல்லை, ஷார்ட்டை நீ அழகாக எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டு சார் தெரிலப்பா, ஒன்றுமே தெரிலப்பா அப்படின்னு. இந்த நிறைய பேர் இந்த டைலாக் சொல்லுவாங்க எடிட்டில், இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. யாருக்கும் தெரியாமல் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ படம் பார்க்குறோம், அக்கு வேற ஆணி வேற. ஒரு குட்டி குழந்தை வந்து குரங்கு படலுக்கு விமர்சனம் எழுதும்போது ஸ்கிரிப்ட் நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூடியூப் இதில் இருக்கும் பாருங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கும் பாருங்க. அது என்னன்னா, நீ ஸ்கிரிப்ட் வரைக்கும் போயிட்டியா, போயிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு விஷயம் பண்ணுறோம்லங்க, அது ரொம்ப பெரிய தப்புங்க. யாருக்கும் தெரியாமலாம் நீங்கள் எதுவுமே பண்ணிட முடியாது. ஓகேங்களா? கேமரா ஆக்ஷன் சொல்லிட்ட பிறகு கேமரா லிட்டில் ஷேக் ஆகிட்டு போனேன்னா எடிட்டருக்கு கண்டிப்பாக டேபிளில் தெரியுங்க. அது பப்பரங்க ஷேக்காக இருக்குங்க, பரவாயில்ல ப்ரோ தெரியாது ப்ரோ, நீங்கள் டார்ச்சர் பண்ணாதீங்க ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்களே. நீங்கள் அந்த நேரத்தை கடத்துறதுல, அந்த நேரத்தில் தப்பிக்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா, பின்னாடி பெருசாக மாட்டுவீங்கன்னு அர்த்தம். புரியுங்களா? எப்போ ஒரு தொழில், அது நாட் ஓன்லி சினிமா மட்டும் இல்லை, எந்த தொழிலையும் நம்ம நேர்மையாக உண்மையாக கடினமாக உழைக்கிற பட்சத்தில் அது ஜெயிக்கும். அதோட நேரம் மட்டும் மாறுபடலாம். சில பேருக்கு 1 வருஷம், சில பேருக்கு 2 வருஷம், சில பேருக்கு 5 வருஷம். மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க? மேட் மேக்ஸ் 2015 வந்து அதோட எடிட்டர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு லேடி, அவங்க தான் ஃபர்ஸ்ட் படம் தான் அது. அவங்க அதுக்கு முன்னாடி பண்ணது வந்து அந்த இந்த படம் தான், அது என்னது, பெண் குயின் வச்சு ஒரு படம். அது ஜஸ்ட் ஆல்பம் மாதிரி தான் இருக்கும், அது பெரிய படம்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி அவங்க அசோசியேட் தான், அது 1998 பண்ணாங்க. 2008 ஃபஸ்ட்டு படம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏஜ் 55. ஸோ ஏஜ் நாட் இம்பார்ட்டன்ட், ஏஜ் ஜஸ்ட் அ நம்பர். நம்ம குழந்தையா பிறக்கிறோம் இல்லையாங்க, குழந்தை பிறந்ததுலேருந்தே நம்ம பெட்டியில் வச்சு புதைப்பாங்க இல்லைங்க, அது வரைக்குமே நம்ம வாழ்க்கை காலம் தான். ஓகே, அது வரைக்குமே நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம். இந்த வயசில் 30 வயசில் சாதிச்சிருக்கணும், அவன் 30 வயசில் எங்கேயோ போயிட்டான், நம்ம இன்னும் 30 வயசில் எங்கேயோ இருக்கும் அப்படி. அது கிடையாதுங்க. அவனுக்கு வாய்ப்பு வந்துருச்சு, நம்ம வாய்ப்பு வரல, அவ்வளோதாங்க. நான் முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த 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 எனர்ஜி இருக்குல்ல, அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அது நம்மளை எங்கேயோ எடுத்துன்னு போகும். நாம வந்து இப்போ நீங்கள் இயக்குனராக இருக்க எல்லாருக்கும் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையா நேர்மையா ஒரு தொழிலை நேசிக்கும் போது, நம்மளுடைய தொழிலை நேசிக்கும் போது கண்டிப்பாக ஜெயிப்போம். அது பொருளாதார ரீதியாகவும். சார், இப்போது லீனியர் மூவிக்கும் நான் லீனியர் மூவிக்கும் எடிட்டிங் எதனா டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஏன்னா இப்போது லீனியர் மூவியில் ஒரு எமோஷன் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம், நான் லீனியர் மூவியில் ஒரு எமோஷனில் போயிட்டே இருப்போம், டப்புன்னு கட் ஆகிட்டு இன்னொரு இடத்துல போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எடிட்டிங்கில் எதனா டிஃப்ரென்ஸ் இருக்கா? அது எதனா டெக்னிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார்.
எந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல கட் பண்ணுறோம் போது எமோஷன் போயிடுது. ஆனால் அந்த இதுவுக்கு போனாலும் அந்த எமோஷன் அப்படியே கண்டினியூ வர மாதிரியே இருக்குது. அது எதனா இதுவும் இருக்குங்களா எப்பொழுதுமே வந்து லீனியர் பேட்டர்னை விட நான் லீனியர் பேட்டர்னும் உங்களுக்கு பயங்கரமாக செம்மையாக இருக்குங்க. எனக்கு நான் லீனியர் பேட்டர்ன் ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு டெபியூட்டாக நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது சிம்பிள் தாங்க. ஒரு குழந்தைகிட்ட நம்ம வந்து கண்ணு சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுவோம் இல்லையா? சாக்லேட் எங்கே இருக்கும்? குழந்தை பார்த்தோன்னா நான் தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போயிடும். நான் மூட்டேன், கையை மூடிட்டேன். ஓகே, இந்த இதில் என்ன இருக்குது தெரியுமா? உனக்கு பிடிச்சது ஒன்று எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா? என்ன காட்டுங்க மாமா காட்டுங்க மாமா. அந்த இது பில்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா? அந்த ஹைட் அண்ட் சீக் இருக்கு இல்லையா? நான் லீனியர் ஒர்க் ஆகும். நம்மளுக்கு பெரும்பாலும் ஹைட் அண்ட் சீக் வந்து ரொம்ப பிடிக்குங்க. விளையாட்டுலேயும் சரி, நம்ம ஓடி பிடிச்சி விளையாடுறத விட நான் எங்கே ஒழிஞ்சிருக்கேன் கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுறது, கிளாப் பண்ணிவிட்டு எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு நான் லீனியர் அதே மாதிரி ஒரு விஷயங்க. படத்தொகுப்பில் வந்து மறைச்சு வைக்கிறது. நான் வச்சிருக்கேன்டா, இதில் தான் வச்சிருக்கேன், நீ முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோ. நீங்கள் அந்த கொஞ்சம் போபன் நடித்த இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்திருக்குங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் நடக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பியூட்டிஃபுல்லாக எடிட் பண்ணியிருப்பானுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மர்டர் நடக்கும்போது கேமரா வந்து ஒரு வாலில் இருக்கும். அந்த வாலில் பார்த்தீங்கன்னா கதகளி மேக்கப் போட்ட ஒரு ஆள் இருப்பான். அப்படியே கேமரா அப்படியே பேன் பண்ணி அங்கே வெட்டுற ஷாட்டை வந்து காமிப்பாங்க. அது வந்து என்னென்னா யாரை வெட்டுறாங்கன்னு காமிக்க மாட்டாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் என்னென்னா அந்த கதகளியில் மூஞ்சி இருக்கு இல்லையா, அவனை தான் வெட்டிட்டு இருப்பாங்க. அந்த கலைக்குழுவை சேர்ந்த ஒருத்தனோட ஃபோட்டோ தான் அது வால். இது ஒன்று இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? நீங்கள் நான் வச்சிருக்கேன்டா முடிஞ்சா கண்டுபிடின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நான் லீனியர் அது ஊக்கம் சூப்பராக ஒரு இண்டஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் கேரி பண்ண முடியும். லீனியர் வந்து ஏன் வேணா லீனியரில் பண்ணும்போது என்னன்னா, லீனியர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுங்க. ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கேப்பபிளாக இருக்கணும். அப்போ தான் நம்ம டேக் ஆஃப் பண்ணிட்டு போக முடியும். நல்ல பர்ஃபார்மன்ஸு. இப்போ வந்து திங்கக்கிழமை ஒரு விஷயம் நடக்குது, செவ்வாய்க்கிழமை ஒன்று நடக்குது, புதன்கிழமை ஒன்று நடக்குதுங்க வரிசையாக. ஆனால் வந்து சிக்கல் என்னென்னா, என்னுடைய சூழ்நிலையால் செவ்வாய்க்கிழமை எடுக்க முடியல. ஓகேங்களா? நான் திங்கக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை ப்ராக்ரஸ் என்னால் காமிக்க முடியல. ஆனால் லீனியரில் நீங்கள் காமிச்சே ஆகணும். ஆனால் வந்து நான் லீனியர் தேவையில்லைங்க. நான் வெள்ளிக்கிழமை வந்துட்டு திங்கக்கிழமைன்னு போட்டு காமிச்சிடுவேன். நான் செவ்வாய்க்கிழமை காமிக்கணும் ஒன்றும் கேள்வி கேட்க போகிறது. நான் புதன்கிழமைன்னு போட்டு கூட காமிக்கலாம். யாரை கேட்க போகிறேன்? நான் முடிஞ்சதில் என்ன பீரியட் உங்களுக்கு டைம் தெரியாது தானே. எனக்கு இதுக்கு முன்னாடி நான் காலையில் ஒன்று சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நான் அதை மாற்றி கூட போட முடியல. நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. எங்கே வேணால் ஆர்டர் மாற்ற முடியும். இது வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனருக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நான் லீனியராக போகும்போது. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் கேரி பண்ணும் நான் லீனியர் எடிட்டிங்கில். ஆனால் வலுக்கட்டாயமாக நான் லீனியர் தெரிவிக்க வேண்டாம். இப்போ சில படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லீனியராக தான் பண்ணிப்பாங்க. ஆனால் எடுத்தோடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் மஞ்சுமேல் பாய்ஸ் உட்பட எடுத்தோடனே அது வந்து லீனியர் கதை. ஆக்சுவலி வந்து எடுத்தோடனே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டிரைவர் வருவான், பேப்பர் பார்ப்பான், இது எங்காலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ தீரனில் கூட பார்த்தீங்கன்னா என்ன, அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு திருடுவான் அடிச்சுன்னா எனக்கு அறிவாளி இருக்க அவனும் பிடிக்காது. ஹை கிரியேட் பண்ணுறது. கதைப்படி பார்த்தா கதாநாயகன் எங்கே இருக்கான், கதாநாயகன்லேருந்து கதை ஆரம்பிச்சு இப்படி போகணும். அதான் லீனியர் பேட்டர்ன். டக்குன்னு ஒன்று எடுத்துன்னு வந்து சொருவிட்டு போகிறேன் அப்படின்னு. அதுவே வந்து அவர் பின்னாடி திங்க் பண்ணுற கதையாக தான் நம்ம மாற்றுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே சிறைச்சாலை, பழைய சிறைச்சாலை கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஸ்டேஷனில் அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க, ஹஸ்பண்ட் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் படம் அமைக்கும். யாரவன் என்ன இதுன்னு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறது. அது நான் லீனியர் பேட்டர்னில் சூப்பராக இருக்கும். மாநகரம் மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து அது வந்து ஹைப்பர் லிங்காக இருந்தால் கூட அது ஒரு ட்ரிக்குங்க. ஹைப்பர் லிங்க்கும் பியூட்டிஃபுல் ட்ரிக்குங்க. ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கும், இன்னொரு இடத்துல சம்மந்தம் இன்னொரு விஷயம் நடக்கும், அங்கே ஒரு விஷயம் நடக்கும். அப்புறம் அந்த 3 பேரும் எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா? அதான் அங்கே அந்த பிரில்லியன்ட் வேணுங்க. நான் சொல்றது வந்து தொழில்நுட்ப பிரில்லியன்ட் தாண்டி அங்கே ஒரு பிரில்லியன்ட் இருக்குல்ல, அறிவு நுட்பமா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்மளுமே வந்து இப்போ நைட்டில் போனால் படம் பார்க்குறது இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு நம்மளோட சர்ச்சில் இருக்குது கிரைம் த்ரில்லர் மூவிஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதுதான் தேடுவோம். அது தேடி அதை தான் பார்க்க விரும்புவோம், சால்வ் பண்ணுறது. சில மூவிஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட பேர் போடுறாங்க, அந்த இடத்தோட பேர் போடுறாங்க, அப்படி போகிறாங்க. இப்போ சில ஃபாரின் மூவிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை மாற்றிடுறாங்க. அப்படி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு ஒரு பிளேன் போவாங்க, பிளேனில் போயிருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க எங்கே இருக்காங்கன்னு காமிக்க மாட்டாங்க. காமிக்கும் போது அந்த பிளேனில் இருக்க சீட்டுக்கு பின்னாடி ஒரு மானிட்டர் இருக்கும்ல, மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேனோட இது வந்து இங்கேருந்து இப்படி போகும். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்ட் பண்ணுற ஊர் இருக்கும், முடிவு போகிற ஊர். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தானே, இவன் இங்கேருந்து இங்கே போகிறான்னு சொல்லிட்டு நான் எதுக்கு இதை போகணும். ஓகேங்களா? இப்படி இதுதாங்க பிரில்லியண்டாக யோசிக்கிறது. அந்த ஸ்க்ரீன் பிளேவை வந்து நான் வந்து இவனுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன்னா அப்படி தேவையில்லை. நான் அந்த காட்சியில் விளக்குறேன் அப்படின்றது தான் மேட்டராக இருக்கும். அது வந்து நிறைய பேர் வந்து இப்போது
நான் படத்தில் பண்ண இது சிறப்பான படைப்பு, இது நல்லா படைப்பு, இது நல்லா சூப்பராக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 சீனில் சொல்ல வேண்டியதை ஒரு சீனில் சொல்கிற முறை இருக்குங்க. அது வந்து அப்படி பண்ணும்போது அதே மாதிரி பண்ணுறதுக்கு இயக்குனர்கள் வந்து முதல்ல படத்தொகுப்பாளர் சந்திச்சிங்கன்னா அதே மாதிரி பண்ணுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இது போட தலைவா, இந்த மானிட்டர் காமிப்பீங்களா, ஷூட் பண்ணீங்களா, அதை மட்டும் ஒரு ஷார்ட் எடுத்து கொடுங்க, நான் உள்ளே இன்சர்ட் பண்ணேன்னா முடிஞ்சு போச்சு தலைவா அது அப்படின்றது வரும். சரி, இயக்குனர் என்னை பொறுத்தவரை இயக்குனர் படத்தில் பண்ணணும் நல்லா, நான் திருப்பி அதான் சொல்கிறேன், நல்ல நண்பர்களாக இருக்க பட்சத்தில் எல்லாருமே நாட்டுலி ஒளிப்பதிவாளர் கூட எல்லாருமே நண்பர்களாக இருக்க பட்சத்தில் சந்தோஷமாக. சினிமா மற்ற தொழில் மாதிரி கிடையாதுங்க. சினிமா மற்ற தொழிலெலாம் வந்து ஒரு நெருக்குதல் இருக்குங்க. சினிமா வந்து ஜாலியாக பண்ண வேண்டிய ஒரு வேலை, எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பண்ண வேண்டிய. ஆனால் நம்ம அது வந்து வேறு இதில் வந்து சிக்கல் பண்ணி வச்சுருக்கிறோம். ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச வேலையை செய்கிறது எத்தனை பேர் கிடைக்குது? நம்மளுக்கு மட்டும்தான் பார்க்குற ஜாலியாக பார்க்குற வேலையாக செஞ்சுன்னு இருக்கும். ஓகேவா? எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் நினைக்கிற விஷயத்த நம்ம வேலையாக பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ என்டர்டைனாக இருக்கணும், ஆனால் எல்லாரும் எத்தனை பேருங்க என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்? இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ராவா உங்கள்கிட்ட வந்து வருது, அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உங்களோட ஒர்க், இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எடிட் பண்ண பிறகு தான் அதுக்கெல்லாம் போகுமா, இல்லை அதெல்லாம் அது எப்படி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதோட கொஞ்சம் ஒர்க், அதோட ஜென்ரல் ஒர்க்காக கொஞ்சம்? ஆமாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ படம் வந்து ரஷ்யஸ்லாம் வந்துட்ட பிறகு ரஷ்யஸை எடிட் பண்ணும்போது எல்லாம் முடிஞ்சு டப்பிங் போகுங்க. ஃபஸ்ட்டு டப்பிங் தாங்க ப்ரியாரிட்டி. டப்பிங் போயிட்ட பிறகு, டப்பிங் வந்த பிறகு அதுலேருந்து தானே சிஜி கொடுப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து காஸ்ட் கட்டிங் வரும். டப்பிங் வந்த பிறகு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், நல்ல படம் கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைச்ச பிறகு நீங்கள் வந்து எது குறைச்சிடலாம், எது பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் சிஜி போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் சிஜி ஆர்டிஸ்டோடைய பங்களிப்பு வந்து படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து இருக்கும். அவன் வந்துடுவான் ஸ்பாட்டுக்கு, எடுக்கும் போதே கைட் பண்ணுவான், இங்கே இது பண்ணும், ட்ராக்கிங் பாயிண்ட் எங்கே வேணும். அதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு ஃபிலிம். சைஃபை ஃபிலிம் இருக்குது, இப்போ ஹாரர் ஃபிலிம்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து சிஜியோட இம்பார்ட்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களோட பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ட்ராமா ஃபிலிம்ஸ்லாம் அவ்வளோ தேவை இருக்குது, அந்த ஷார்ட்டோடைய இது தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு எடிட் டேபிள் வந்த பிறகு என்ன ஒன்றா ரஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இதாங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. ஆர்டர் பண்ணிட்ட பிறகு ரஃப் கட்னு சொல்லிட்டு அசோசியேட் வந்து ரஃப் கட் பண்ணுவார். மூணாவது வந்து சில இயக்குனர்கள் வந்து அசோசியேட் டைரக்டர்ஸ் வச்சு எடிட் பண்ணுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எடிட்டர் கட் பண்ணிட்டோம், அதுலேருந்து நம்ம பார்த்துப்போங்க. எடிட்டர் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிட்டோன்னே டேரக்டர் கூட உட்காந்து அதை கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்ணிட்டோன்னே டப்பிங் போங்க. டப்பிங் போயிட்டு டப்பிங்லேருந்து வந்த பிறகு திருப்பியும் இயக்குனரோட உட்காந்து சரி பண்ணுவாருங்க. பண்ணிட்ட பிறகு சிஜி கொடுப்பாரு. பண்ணிட்ட பிறகு ஆர்ஆர் எஃப்எக்ஸ் கொடுப்பாரு. திருப்பியும் அங்கேருந்து திருப்பியும் எடிட் டேபிளுக்கு வருவாங்க. பண்ணிட்ட பிறகு திருப்பியும் எல்லாத்தையும் அவர் அரேஞ்ச் பண்ணுவார். அரேஞ்ச் பண்ணிட்டோன்னே மிக்ஸி கொடுப்பாரு. மிக்ஸிக்கு போய்ட்டு திருப்பி வருங்க. அப்புறம் டிஐ கொடுப்பாரு. டிஐ போய்ட்டு திருப்பி வருங்க. அப்புறம் சென்சார் கொடுப்பார். ஓகேவா? சென்சார் போய்ட்டு திருப்பி வரும். சென்சார்லேருந்து என்னென்ன கரெக்ஷன் சொல்லுவாங்க அதை மட்டும் பண்ணிட்டு முடிவாக வந்து திருப்பியும் வந்து ஃபைனலாக ஒரு மிக்ஸி கொடுப்பாரு. ஃபைனலாக ஒரு டிஐ கொடுப்பாரு. இப்போ டிஐலேருந்து ஒரு அவுட்புட்டு எடிட்டுக்கு வரும், மிக்ஸ்லேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கணும். இவர் வந்து கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு என்ஓசி கொடுப்பாரு. என்ஓசி கொடுத்தோன்னே கியூபுக்கு போகும். கியூபில் போய் எடிட்டர் ஷோன்னு போடுவாங்க. எடிட்டர் ஷோ போட்டு அங்கே ஒரு என்ஓசி கொடுப்பாரு. சூப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே படம் வந்து தேட்டருக்கு வரும். இதுதாங்க ப்ரொசீஜர். சார், நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் எடிட்டிங் பண்ணியிருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் எடிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ எடிட் பண்ணுறதுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள், ஒரு எடிட்டர் என்னென்ன தவறுலாம் பண்ணக்கூடாது? எடிட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரஷ்ஷை பார்க்கணும். வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் வந்து அதில் வந்து ரொம்ப சிக்கிடுவாங்க, ரஷ்ஷை பார்க்க மாட்டாங்க. யூஸ்வலாக பெரிய பெரிய எடிட்டர்ஸ், இப்போ ஸ்ரீகர் சார் சொல்கிறாங்க, மோஸ்ட்லி ஸ்ரீகர் சார் வந்து எல்லா ரஷ்ஷையும் பார்த்துடுவார். உங்களால் ரஷ்ஷை பார்க்க முடியலன்னா நீங்கள் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணுறீங்க. ஏன்னா ரஷ்ஷை பார்த்துட்டு ரஷ்ஷை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதை பார்த்துட்ட பிறகு அசிஸ்டண்ட் கொடுத்து ஆர்கனைஸ்டாக அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்த ரஷ்ஷும் வந்துச்சுன்னா உங்களால் முடியாது. ஃபஸ்ட்டு டே முடிஞ்சோடனே வந்து விடுது இல்லையா, அது வந்து டிஐடி பண்ணோன்னே உங்ககிட்ட வரும். டிஜிட்டல் இதாக கன்வெர்ட் பண்ணுற பிறகு உங்ககிட்ட ஆஃப்லைன் ஃபுட்டேஜ் வரும். ஆஃப்லைன் ஃபுட்டேஜ் வந்தோடனே நீங்கள் மெனக்கெட்டு சும்மா ரஷ்ஷை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இயக்குனருக்கு வந்து கைட் பண்ணலாங்க. வடக்குப்பட்டி ராமசாமி பார்த்தீங்களா? ஓகே. இப்போ வடக்குப்பட்டி ராமசாமியில் வந்து அந்த மொட்டராஜேந்திரன் சீன் இருக்கும் இல்லையா, மொட்டராஜேந்திரன் சீன் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணிட்டு நான் ரஷ்ஷை பார்க்குறேன். ரஷ்ஷை பார்த்துட்டு நான் சும்மா ரஃப் கட் பண்ணும்போது அப்புறம் இயக்குனர் வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் தான், ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. தலைவா அப்படின்னு சொல்லி கால் பண்ணுங்க, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த மொட்டராஜேந்திரன் சீன் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். வேணும் அப்படின்னா, தலைவா கஷ்டம் தலைவா, இது ஒரு ஷெடியூலில் போகுது, இன்னொன்று வந்து நம்ம லேக்கில் வச்சு எடுக்கிறோம்,
ரொம்ப ரொம்ப கஷ்டம், நைட்டு முடியாத தலைவா, நீங்கள் பார்த்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் தலைவான்னு திருப்பியும் நைட்டு ஒரு மெசேஜ் பண்ணேன். கொஞ்சம் பாருங்கள் தலைவரே, ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சீன் அது, ஒர்க் அவுட் ஆகும் தலைவா, கொஞ்சம் பாருங்கள் தலைவா அப்படின்னா அவர் மறுநாள் மெசேஜ் பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுற தலைவா, ஒரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அடுத்த வீக்கில் ஏதாவது ஒரு 2 நாளாக ஃப்ரீ பண்ணிட்டு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எடுத்து கொடுக்குறேன். திருப்பி எடிட் பண்ணுவேன், தலைவா இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது தலைவா, அந்த கால் வைக்கிற மேட்டர்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகும், ஒவ்வொருத்தர் தனித்தனியாக கால் வைக்கிறாங்களே அது எல்லாமே தனி. நீங்கள் அது பார்த்தீங்களே, ஒரு சீன் பார்த்தீங்களே, அது கிட்டத்தட்ட 6 நாளில் வெவ்வேறு டைமில் எடுத்தது தான். இந்த லவ் அப்படின்னு நிறைய லவ்ஸ்லேயே நிறைய இருக்குது தலைவரே. சில இது வந்து பார்க்காம லவ் பண்ணுறது, பார்த்துட்டு ஒன் சைடாக லவ் பண்ணுறது, இப்படி நிறைய சிக்கல் இருக்கு இல்லையா. அது எதே மாதிரி லவ்ன்ற ஸ்கிரிப்டை பொறுத்து அது மாறும். ஸ்கிரிப்ட் நடக்கிற இடமும் இம்பார்ட்டன்ட். சில இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து கொடைக்கானல் மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு சினிமோட்டோகிராஃபியோட ஒர்க் இம்பார்ட்டண்டாக இருக்கும். நீங்கள் சென்னை மாதிரி புதுப்பேட்டை மாதிரி ஒரு இடத்துல எடுக்கிறீங்கன்னா அங்கே வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த சூழ்நிலையும் இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ அது அப்புறம் அந்த லவ்வில் இருக்க பிரச்சனைகள், அந்த லவ் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்க போகுது, அதெல்லாம் பொறுத்து அந்த ஸ்கிரிப்டை பொறுத்து இது மாறும். இருந்தாலும் ஒரு மினிமம் ஒரு 10 hours 15 hours அந்த அது ஸ்கிரிப்டில் நாட் என்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியாது இல்லையா. நாட்டு என்னவா இருக்கு, எவ்வளோ நாட்ஸ் அதில் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சொல்லலாம், ஓ இது கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நான் ஒரு 1 hour ஃபுட்டேஜ் 4Kவே எனக்கு சிஸ்டமில் எடிட் பண்ண முடியல. ப்ராக்ஸி போட்டாலும் நீங்கள் 100 hours ஃபுட்டேஜ்லாம் எப்படி எடிட் பண்ணுறீங்க? உங்கள் சிஸ்டம் எவ்வளோ ஐயா இருக்கு? இல்லை தெளிவா 4K நீங்கள் எடிட் பண்ண முடியாது இந்த ஸ்ட்ரெஸ்ஸில். இல்லை ப்ராக்ஸி போட்டாலுமே இல்லை ஒன்லி ஸ்மோக்கில் மட்டும்தான். ஸ்மோக்கு அதே மாதிரி கலர் இதில் டிஐயில் யூஸ் பண்ணுறாங்களே, அதே மாதிரி சிஸ்டம் வச்சுருந்தா இல்லை டாவன்சி வச்சுருக்கீங்க, ஹை அண்ட் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் 4K வச்சு எடிட் பண்ணும். இப்போ இருக்கிற எல்லா எடிட்டர்ஸுமே இன்க்ளூடிங் ஸ்டிகர் சார் ஆஃபீஸ்லேருந்து ஆண்டனி சார்லேருந்து எல்லா எடிட்டர்ஸுமே ஆஃப்லைன் ஃபுட்டேஜ் தான், 1080p தான் அதோட ரேஞ்ச், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் எவ்வளோ ஃபுட்டேஜ் வேணால் ஏற்றுக்கலாம், உங்களோட சர்வரோட நீங்கள் வச்சிருக்க கெப்பாசிட்டியோட இது வச்சு நீங்கள் எவ்வளோ வேணால் ஏற்றிக்கலாம். ஆனால் 4Kல வச்சு எடிட் பண்ண முடியாது. 4Kல வச்சு எடிட் பண்ணிங்கன்னா நீங்கள் பயங்கர காம்ப்ளிகேட்டட் தான். அப்போ ஹை அண்ட் மிஷினில் வந்து அவங்களே வந்து இப்போ டிஐயில் வச்சிருக்கேன்னா அங்கே எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. 1080p தான் இட்ஸ் கரெக்ட். ஃபைனல் அவுட் மூவி ரெண்டராக எவ்வளோ நேரம் சார் ஆகும் உங்களுக்கு? அதான் நீங்கள் வந்து இப்போ 1080p வச்சுருக்கீங்க அப்படின்ன பட்சத்தில் இப்போ வந்து உங்கள் படம் வந்து 2 hours 30 minutes அப்படிங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 hour 30 minutes, செகண்ட் ஹாஃப் ஒரு 1 hour 30 minutes அப்படின்னா அதில் பெருசாக ரெண்டரிங் இருக்காது தலைவா. அது எம்ஓவி அவுட் எடுக்குது ஒரு 1.5 hour 1.5 hour 3 hours முடிஞ்சிடும், மேக்ஸிமம் 2.5 hours முடிஞ்சிடும். அதில் ரெண்டரிங்லாம் பெருசாக இருக்காது தலைவா. நீங்கள் இப்போ சொல்கிறது ப்ரீமியரை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டா? அப்போ ப்ரீமியரில் வந்து என்ன ஆகும்னா, பெரும்பாலும் எடிட் பண்ணும்போது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, செட்டிங்ஸில் ஒன்று விஷயம் இருக்கும், அதை கவனிக்கவே மாட்டோம். அந்த செட்டிங்ஸில் வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜஸ் தான் யூஸ் பண்ணேன், இந்த பிட்ரேட்டாக இருக்க ஆடியோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். இப்போ FCP எடுத்திங்கன்னா FCPயோட வந்து ஆப்பிள் ப்ரோரஸ் கோடக் தான் யூஸ் பண்ணணும், இது மாதிரி வேவ் ஃபார்மெட்டில் 48 bit தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லியிருப்பான். நம்ம MP3 ஆடியோ தூக்கி போடுவோம், JPEG உள்ள தூக்கி போடுவோம், PSD உள்ள தூக்கி போடுவோம், அது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணாமல் சிக்கி நிற்கும். ஓகே, அப்போ ஒரு சீன் செட்டிங் இருக்கு இல்லையா, சீக்வன்ஸ் செட்டிங் இருக்கு இல்லையா, சீக்வன்ஸ் செட்டிங்ஸ்ல நீங்க என்ன வைக்கிறீங்களோ அந்த ஃபுட்டேஜை மட்டும் நீங்க அதில் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. நீங்க எவ்வளோ ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் வேணாலும் எடிட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஃபைனல் அவுட் என்ன சார் ரெசல்யூஷனில் இருக்கும்? சினிமா தியேட்டருக்கு கொடுக்குற அவுட் கடைசி அது நம்ம எடுக்கிறதுங்க. நம்ம இப்போ எடிட்டேபிள் ஒர்க் பண்ணது எல்லாமே ஆஃப்லைன் தாங்க. ஃபைனல் அவுட் நம்ம கிட்ட இருந்து போகாது, டிஏலேருந்து தான் போகும். ஒரு ஃபிலிம் வந்து 2 hours 2.5 இந்த மாதிரி இருக்குங்க சார். இப்போ வந்து ஃபிலிமில் வந்து மியூசிக், டான்ஸு எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ஆடியன்ஸ் வந்து உள்ளார கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு ட்ரைலர் கட் பண்ணுறோம், அது வந்து 2 minutes 30 seconds இருக்கணும். அது வந்து எப்படிங்க சார் கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் கட் பண்ணு? இப்போ வந்து அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் சினிமா இருக்கு இல்லைங்க, ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, காமெடி, அந்த சினிமா போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேங்க இப்போ இருக்க சூழ்நிலை. அதே மாதிரி சினிமா வந்து நீங்கள் திருப்பி முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப சிக்கல் தாங்க. இப்போ வந்து நான் திருப்பி என்ன சொல்கிறேன், நீங்கள் கதை, அது எந்த மாதிரி கதை வேணா இருக்கலாங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும், தத்துவார்த்தமாக இருக்கும், அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் எந்த கதை வேணால் சொல்லலாம். நீங்கள் இங்கேருந்து உங்கள் பைக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறீங்களே, அந்த பைக் வீடு எடுத்துகிட்டு போகும்போதே உங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை கூட நீங்கள் சொல்லாங்க, அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாம், அவ்வளோதான். ஓகே, அது என்ன பேட்டர்னில் வேணால் இருக்கலாம், பேய் படமாக இருக்கலாம், இல்லை திகில் படமாக இருக்கலாம். அந்த டூயலில் வந்து மலையாளத்தில் வந்து கலின்னு ஒரு படம் வந்து நினைக்கிறேன், அந்த இவர் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லையே, அந்த பின்னாடி வர்றதுக்கு ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான். அது வந்து ஒரு மோட்டலில் நிற்க வைக்கும், ஒரு டெம்போ ஏற்றும், ஒரு சின்ன கோவம், அந்த சின்ன கோவம் வந்து எவ்வளோ தூரம் டெவலப் ஆகுதுன்னு அவங்க கதை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான்.
அதனால வந்து கதை பண்ணுறதுக்கு தயவுசெய்து பாட்டு அது ரொம்ப பழைய பேட்டர்னுங்க. இப்போ இதை எல்லாமே ரெஸ்ட்லெஸ் ஆவாங்க. பாட்டெல்லாம் போட்டிங்கன்னா இப்படி தான் வருவாங்க. நீங்கள் என்ன தான் சிறப்பாக அது வந்து சில கதாநாயகர் இருக்காங்க, ஜெயிச்ச கதாநாயகர் இருக்காங்களா, அவங்களுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கான என்ஜாய் பண்ணுற மூமெண்ட். அதான் வளர்கிற இயக்குனர்கள் எல்லாமே ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, டெபியூட்டாக நம்ம ஒரு படம் பண்ணும்போது தயவு செய்து கிளிஷே வந்து இடமே கொடுக்காதீங்க. ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட், ஸ்ட்ராங்கான ஸ்டோரி நரேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரொம்ப அந்த 2 மணி நேரம் அவன் வரானா, அந்த 2 மணி நேரத்தில் நம்ம சாதாரணமாக பேசுகிறதையும் சாதாரணமாக பார்க்குறதையும் காட்சிப்படுத்தாதீங்க. அது வந்து சிறப்பான வார்த்தைகளாகவும் சிறப்பான காட்சிகளாகவும் இருக்கணும். ஓகே, ஏன் அந்த 2 மணி நேரத்தில் நம்ம 2 மணி நேரம் ஒவ்வொரு ஃப்ரேம் கோல்டன் ஃப்ரேம்ஸ் அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். சும்மா ஃபில்அப் பண்ணாதீங்க, எதுவுமே ஃபில்அப் பண்ணாதீங்க. ஃபில்அப் பண்ணாமல் நான் இருக்கிற ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு டயலாக்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ மக்கள் லட்சக்கணக்கில் மக்கள் பார்க்குறான் அப்படின்னா லட்சக்கணக்கில் பார்க்குறதுக்கான அதுக்கான அது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க. அந்த ஃப்ரேமில் தேட்டரில் பார்க்குறதுக்கான அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே தனித்தனி கேரக்டருக்கும் எப்படி எடிட் ஆர்டர் வருமோ அப்படி பண்ணுறது பெஸ்ட்டா? இல்லை இப்போ நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு கேரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான சீக்வன்ஸ் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பேட்டர்ன் தகுந்த மாதிரி. இப்போது எப்படின்னா ஹைப்பர் லிங்க்ல ஒன்று தெரியும், ஃபஸ்ட்டு கேரக்டர் 2 சீன் காமிக்கிறோம் அப்படின்னா செகண்ட் இது வந்து அதே கேரக்டர் நம்ம காட்ட மாட்டோம். செகண்ட் கேரக்டரோ, தேர்ட் கேரக்டரோ, ஃபோர்த்து கேரக்டரோ காட்டுவோம். அப்புறம் எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒவ்வொருத்தவங்களுடைய இன்ட்ரொடக்ஷன் இது கான்ஃப்ளிக்டில் வந்து நம்ம முடிப்போம். செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம ரெசல்யூஷன் முடிக்கிறோம் இல்லையா? ஸ்கிரிப்டும் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த ஆர்டர்லேயே நான் ஃபைனல் டிராஃப்ட் பண்ணுறது பெட்டரா? ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இப்போதைக்கு ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு ஒரு 2-3 டிராஃப்ட்டுக்கு அப்புறம் அதை ஆர்டர் மாற்றிக்கலாம். அது எப்படி? நான் இது மூலமாக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஆக்சுவலி வந்து இது ஸ்கிரிப்ட் லாக் பண்ணுறீங்களே, ஒரு ஸ்கிரிப்டை லாக் பண்ணி தான் அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருக்கு, ஹீரோக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சி ஒரு லாக் பண்ணுறீங்களேன். தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் ஸ்பாட்டில் அதை மாற்றாதீங்க. வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஹைலி இது என்னன்னா, ஏன் ஸ்பாட்டில் மாற்றக்கூடாது? அந்த ஸ்பாட்டில் முடிவெடுக்கிறதுலாம் அந்த கணத்தில் உங்களுக்கு தோன்றது. இது வந்து 6 வருஷமாக தோணுது. தயவு செய்து 6 வருஷ கனவை வந்து 1 நிமிஷத்தில் மாற்றாதீங்க. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு ப்ரில்லியண்ட்டாக இருக்க மாதிரி தெரியும், டேபிளில் திருப்பியும் ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து தெளிவாக இருங்க. அது வந்து அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய இதாக இருக்கட்டும், நான் என்ன டைலாக் வச்சுருக்கணும் தயவு செய்து அது பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஒய்டில் வந்து நான் ஆப்பிள் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, க்ளோஸில் வந்து நான் வந்து ஆப்பிள் நான் எடுத்துன்னு வரேன், பேக் சைடில் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் ஆப்பிளை, இப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க. எடிட்டில் வந்து ரொம்ப பெரிய ஒர்க் ஆகாது. ஏன்னா தலை ஆட்டுறது இருக்குல்ல, தேட்டர்லலாம் கண்டிப்பாக தெரியுங்க. நீங்கள் நான் லிப்பை மேட்ச் பண்ணிட்டேன், இப்போ தெலுங்கு படத்துலேயே தமிழ் அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த இயற்கையாக ஒன்று பெரிய ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் இருக்கார், பெரிய ஆள், அவர் சொல்லுறது இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிற இன்புட் இருக்கு இல்லையா, அதுதாங்க ஜெயிக்கும். ஓகேங்க, நம்ம அது மேலே பூசுகிறோம்ல, தப்பை மறைக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணோம், அது ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து என்ன டைலாக் எதிரிங்களோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எவ்வளோ பெரிய நடிகராக இருக்கணும், நீங்கள் தைரியமாக, நீங்கள் தான் இயக்குனர், நீங்கள் தைரியமாக பேசுங்க. நான் ஐயா இல்லைங்கய்யா, நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் பண்ணுங்க. அதை வந்து நீங்கள் கைண்டாக கூட பேசலாம். இல்லை சார், டைலாக் மாற்றாதீங்க, எக்காரணம் கொண்டு டைலாக் மாற்ற. ஏன்னா வந்து இது வந்து உடனே நீங்கள் எழுதிருக்க மாட்டீங்க தானே. நீங்கள் எழுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காமிச்சிருப்பீங்க, யார்கிட்ட சொன்ன சூப்பராக இருக்க மச்சான், சூப்பராக இருக்க மச்சான்னு சொன்ன விஷயம் தானே, ஏற்கனவே நீங்கள் ரசித்த விஷயம் தானே. அதை எப்படி நீங்கள் அந்த நிமிஷத்தில் மாற்றுறீங்க? அதை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த நம்ம வந்து எல்லாருக்கும் பிளெண்ட் ஆகணும், எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுக்கணும், அது வந்து இந்த கலையில் பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளுடைய செயல். இது வந்து என்ன ஆகிடும்னா, அந்த நேரத்தில் நீங்கள் பெண்ட் பண்ணுங்க. திருப்பி டேபிள் வந்து நான் சொன்னால் அவர் கேட்கவே இல்லைங்க, நான் அவ்வளோ படித்து சொன்னேங்கன்னு புலம்புவீங்க. வந்து டேபிள் நான் இவ்வளோ சொன்னேங்க, அவர் கேட்கலைங்க அப்படின்னுங்க. புரியுதுங்களா? அது மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எப்பொழுதுமே ஸ்கிரிப்டில் ஒரு டயலாக் இருக்கீங்களா, அந்த டயலாகை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேணால் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க. ஸ்பாட்டில் போயிட்டு தயவு செய்து மாற்றாதீங்க. அப்புறம் ஒய்டில் ஒரு விஷயத்தையும், க்ளோஸில் ஒரு இதுலையும், மிட்டில் ஒரு விஷயத்தையும் பண்ணவே எக்காரணத்தை கொண்டு பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நம்மளை இயக்குனராக இருக்கும்போது, நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயக்குனராக அசோசியேட் அசிஸ்டன்ட் வைக்கும் போது தயவு செய்து ஒருத்தர் வந்து டயலாக் கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு ஒருத்தர் வைங்க. அப்புறம் ஆக்ஷன் மூடு அந்த இருக்கு இல்லையா, மூடு கண்டினியூட்டி பார்க்குறது வைங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் எடிட் டேபிளில் அந்த படத்தை உருவாக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வளமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்போ அதை பண்ணுறதுலாம் அது நீங்கள் எனக்கு தெரியாதா, எனக்கு இந்த வார்த்தை இருக்குல்ல, எனக்கு தெரியாதா, நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க. லேர்னிங் தான் எது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. கீப் ஆன் லேர்னிங். நான் கற்றுட்டே இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் நான் வந்து நல்லவனாக இருப்பேன். எனக்கு தெரியாதானா எப்போ ஒருத்தன் சொல்கிறானா அவன் ஆணவத்தோட உச்சியில் இருக்கான. எனக்கு தெரியாதா, எனக்கு தெரிஞ்சது நீ பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறது நீ பண்ணு, உனக்கு தேவையாது அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒருத்தன் வந்து
பண்ணுறதுக்கு இருக்கானா நீங்கள் அதுக்கான இடம் கொடுங்க. அது வந்து ஒளிப்பதிவாளர் ஆகட்டும், அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறவன் ஆகட்டும், யாரும் வந்து எது சொல்கிற போது காது கொடுத்து கேளுங்க. அது செய்கிறீங்க செய்யலான்ற விஷயம் தயவு செய்து அவமானப்படுத்திடாதீங்க. நீனடா சொல்கிறது போட வேலை பார்த்துட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. அவனும் சினிமாவில் ஒரு பாட்டு தான். அந்த சீன் உருவாகிறது லைட்மேன் உட்பட கூட ஒரு பாட்டு தான். சரிங்களா? நீங்கள் மட்டுமே காரணம் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து தான் சினிமா. நீங்கள் வந்து நீங்கள் தலைவனாக இருக்கீங்கன்னா 100 தொண்டன் இருக்கான், அதனால நீங்கள் தலைவனாக இருக்கீங்க. தொண்டன் வந்து உடன்பாடு இல்லைன்னா தலைவனே இல்லை. ஓகே, தொண்டன் இல்லாமல் என்ன தலைவன் இல்லையா? அப்போ அவன் தொண்டனாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம தலைவனாக இருக்கும். அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். நான் இயக்குனராக இருக்கேன்னா இவெல்லாம் இருக்கிற வசதி நான் இயக்குனராக இருக்கேன், இவெல்லாம் இல்லைன்னா நான் இயக்குனர் நான் தான் சொல்லிட்டு இருக்கணும். யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தலைமை பண்புன்றது ஒருத்தனை வந்து அவமானப்படுத்துறதோ ஒருத்தனை வந்து இது பண்றதோ கிடையாது. தலைமை பண்புன்றது அவனை வழி நடத்துறது. இவனுக்கு இந்த தகுதி இருக்கு, இவனுக்கு இந்த தகுதி இருக்கு, இவனுக்கு தகுதி, அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறது. அவன் தான் தலைவன். அப்போ இயக்குனர் வந்து மிகப்பெரிய தலைவன். அது சரியா புரிஞ்சுக்கும் போது அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுங்க. அதாவது வந்து பொருளாதார ரீதியான வெற்றி மட்டும் சொல்ல, புரியுதுங்களா? அதுக்கான அங்கீகாரம் வேற லெவலில் கிடைக்குங்க, கண்டிப்பா கிடைக்கும். நான் பேசுனது பிரயோஜனமா இருக்கா?